இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்ற இந்த ப்ராசஸை உங்களோட பேன் கார்டுல நீங்க பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு வந்து ரிஜெக்டட் ஆகலாம், இல்லைன்னா உங்களோட பேன் கார்டு வந்து இன்ஆபரேட்டிவ்ல வந்து போகலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஆபரேட்டிவ்ல போனாலோ இல்லை உங்களோட பேன் கார்டு வந்து கேன்சல் ஆனாலோ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க ஆல்ரெடி டெபாசிட்டட்ல வச்சிருக்க பணத்தை எந்த ஒரு பேங்குக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரி எந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்க மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணாலும் உங்களால மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது. புதுசா ஒரு பேங்க்ல போயிட்டு உங்களால அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது. போஸ்ட் ஆஃபீஸ்ல எதுலையாவது நீங்க வந்து அமௌண்ட் டெபாசிட் எடுத்து பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கும். இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட பேன் கார்டையும் உங்களோட ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணிருக்கணும். அப்படி பண்ணல அப்படின்னா நான் சொல்ற மாதிரி ஒன்று ரிஜெக்டட் ஆகும், இல்லைன்னா உங்களோட பேன் கார்டு வந்து இன்ஆபரேட்டிவ்ல போகும். இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தரோட பேன் ஸ்டேட்டஸை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளா வந்துட்டு அவரோட பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ண முடியாம, காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பேன் கார்டும் ஆதார் கார்டும் டேட்டா மிஸ்மேட்சா இருந்ததுனால அவரால் லிங்க் பண்ண முடியல. இந்த மாதிரி லிங்க் பண்ண முடியாத சூழ்நிலையில கொஞ்ச நாள் கடந்து போகவுமே அவரோட பேங்க்ல உள்ள பணத்தை வந்து வேற அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ண கூட முடியல. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்டும் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருச்சு. ஸோ பணம் வந்து அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகும், ஆனால் அந்த அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை வெளியே சென்ட் பண்ண முடியாது. கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரி எல்லா அப்ளிகேஷன்லயும் நான் ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். அதே மாதிரி கனரா பேங்க்ல தான் அக்கௌண்ட் வச்சிருக்காரு, அதுல இருந்து பணத்தை டைரக்டா மொபைல் பேங்கிங்கை யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணாலும் ஃபெயிலியர் அப்படின்னு தான் வரும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட பேன் கார்டும் ஆதார் கார்டும் லிங்க் ஆகல. ஸோ அதனால அவரோட அந்த பேன் கார்டு வந்து பாத்தீங்கன்னா இன்ஆபரேட்டிவ்ல வந்து இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கரெக்ஷன் எல்லாம் சரி பண்ணி ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மேனுவலா அந்த பேன் கார்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு லிங்க் பண்ணியிருக்காரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன காட்டுது அப்படின்னா டேட்டா வந்து நாட் மேட்ச் அப்படின்னு வந்து வருது. அதாவது அவரோட ஆதார் கார்டில் உள்ள டேட்டாவும் பேன் கார்டில் உள்ள டேட்டாவும் இன்னும் வந்து மேட்ச் ஆகல. ஆனா அக்கௌண்ட் மட்டும் இப்போ ஆக்டிவ்க்கு வந்து வந்திருக்குது. இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவரால் அந்த பேங்க்ல உள்ள பணத்தை வந்து எடுக்கவே முடிஞ்சது. இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாள் 3 நாள் கிட்ட பேங்குக்கு லீவ் போட்டு அங்கேயும் அலைஞ்சு இருக்காரு. ஸோ இது மாதிரியான அலைச்சலெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டோட ஸ்டேட்டஸ் லிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம எப்படி ஆன்லைன்ல செக் பண்றது அப்படிங்கறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களோட ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் ஆயிருக்கு, அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்கோங்க. வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அதில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரக்டா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். இதுல வந்தீங்கன்னா உங்களுக்கு சைட்ல இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதை நீங்க மொபைல்லேயே கூட பண்ணிக்கலாம். இதில் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இதுல வந்து லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஆதார் டீடைலையும் உங்களோட பேன் டீடைலையும் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல உங்களோட பேன் கார்டு நம்பரையும் செகண்ட் பாக்ஸ்ல உங்களோட ஆதார் கார்டு நம்பரையும் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட டேட்டாவை தான் வந்து கொடுத்துருக்கேன். என்னோட பேன் கார்டு நம்பர் என்னோட ஆதார் நம்பரையும் கொடுத்துட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்றதுல இதை வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா யுவர் பேன் அப்படின்னு போட்டு பேன் கார்டு நம்பர் இஸ் ஆல்ரெடி லிங்க்ட் டு கிவன் த ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆதார் நம்பரோட ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்டோ லாஸ்ட் 2 டிஜிட்டோ இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து ஷோ ஆச்சுது அப்படின்னா நம்மளோட ஆதார் கார்டும் பேன் கார்டும் சக்ஸஸ்ஃபுல்லா லிங்க் ஆயிருச்சு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட பேன் கார்டுக்கு எந்த பிரச்சனையும் ஃபியூச்சர்ல வராது. ஸோ நீங்க வந்து இன்கேஸ் லிங்க் பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படின்னா யுவர் ஆதார் பேன் இஸ் நாட் லிங்க்டு அப்படின்னு சொல்லி வரும். லிங்க் பண்ண சொல்லி உங்களுக்கு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. இது லிங்க் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஆதார் கார்டு டேட்டாவும் பேன் கார்டு டேட்டாவும் ஒரே மாதிரி இருந்தா மட்டும்தான் உங்களால லிங்க் பண்ண முடியும். ஆதார்ல நேம் ஒரு டிஃப்ரெண்டாகவும் பேன் கார்டுல ஒரு நேம் டிஃப்ரெண்டாகவும் இருந்தாலும் கண்டிப்பா லிங்க் ஆகாது. இதை வந்து ஏதாவது ஒரு டேட்டாவை வந்து கரெக்ஷன் பண்ணி ரெண்டும் மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஆதார் கார்டும் பேன் கார்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும்போது நான் லிங்க் பண்ணிட்டேன். இப்போ என்னோட ஆதார் கார்டை நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நேம்ல வந்து இப்போ ஆதார்ல இனிஷியல் இருக்கும், பேன்ல இனிஷியல் இருக்காது, இனிஷியல் அப்டேட் பண்ணவும் முடியாது. ஆனாலும் எனக்கு கரெக்டா அப்டேட்டட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இனிஷியல் பிரச்சனை வந்தது அப்படின்னா நீங்க உங்களோட ஆதார்ல இனிஷியலை ரிமூவ் பண்ணிட்டு பேன் கார்டில் இருக்கிற மாதிரி அப்டேட் எடுத்து பண்ணிட்டு இது மாதிரி லிங்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு லிங்க் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.